சீதாவையும் மீறித்தான் நான் இந்த கம்ப்ளைண்டையே கொடுத்தேன். இதோ ராம் வந்துட்டான். வா ராம். வாப்பா ராம், வந்து உக்காரு. நான் ஒன்னும் உங்க கூட உறவாட வரல. ஏன்னா இவ்ளோ கோவமா பேசுறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்கண்ணா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வந்து ரெஸ்ட் எடுங்க. நம்ம எல்லாத்தையுமே அப்புறம் பேசிக்கலாம். இப்படியே சொல்லி சொல்லி என் அறிவை மலுங்கடிச்சிட்டீங்க. எனக்கு உடம்பு சுகம் இல்ல, எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லி ஒரு பெரிய டிராமா பண்ணி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. இனி உங்க பேச்ச நான் கேட்கறதா இல்ல. சரி, இப்ப என்ன பண்ணணும்ங்கற? என் பங்கை பிரிச்சு கொடுங்க. நான் தனியா பிசினஸ் பண்ணிக்கிறேன். ராம், அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. சித்ரா, அமைதியா இரு. அவ எது விவரம் தெரியாம பேசுறான்னா நீ எதுக்கு ஆவேசப்படுற? அவன் என்ன பேசுறான்னு தெரிஞ்சுதான் பேசுறானா? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் ஒன்னும் விவரம் இல்லாம பேசல. இந்த குடும்ப சொத்துல என் உழைப்பு இருக்கு. என் உழைப்புல வாங்கின சொத்தை எனக்கு கொடுத்துருங்க தான் கேக்குறேன். இது எல்லாரும் கூடி ஒன்னா உழைச்சு வாங்கின சொத்து இது. நீ மட்டும் தனியாளா உழைக்கல. அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்குன்னு பூர்வீக சொத்தும் இருக்கு. அதையெல்லாம் அடிப்படையா வச்சுதான் இத்தனை சொத்தும் சேர்ந்திருக்கு. நீ சொல்ற மாதிரி சொத்தை எல்லாம் பிரிச்சு பங்கெல்லாம் போட முடியாது. ஏன் பிரிச்சு பங்கு போட முடியாது? எனக்கு என் பங்கு வேணும். தர முடியாது. அப்ப நான் ஒண்ணும் இல்லாம தெருவுல போய் நிக்கணுமா? அண்ணா, உங்களுக்கு யாருன்னா போ சொன்னா? யாருமே உங்களை போ சொல்லலையே. நீங்களா தானே போனீங்க? ஆமா, நானா தான் போனேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. அதனாலதான் நான் வெளியில போயிட்டேன். என் பங்கு எனக்கு கொடுத்துட வேண்டியதானே? ராம், நம்ம குடும்ப சொத்துங்கிறது பரம்பரை சொத்து. அதோட உரிமை, அதை யார ஆளணும், அனுபவிக்கணும்னு ரெக்கார்ட் இருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய முடியாதுப்பா. நீங்க ஏமாத்துறீங்க. நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன். அண்ணா, அது செல்லாதுண்ணா. நீங்க மெமரி லாஸ்ல இருக்கீங்க. உங்க கம்ப்ளைண்ட்டை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. நீங்க எனக்கு மெமரி லாஸ்னு சொல்றது போய். அது திட்டமிட்ட சதின்னு நான் சொல்லுவேன். ராம், நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்க. அது உனக்கு நல்லது இல்ல. என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். வேண்டாம் ராம், நமக்கு பிரச்சனை வேண்டாம். நாம எப்படியாவது கஷ்டப்பட்டாவது பொழைச்சுக்கலாம். உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களை நல்லபடியா பாத்துப்பேன். நான் உங்களுக்கு பிசினஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன். வாங்க ராம், நம்ம போயிடலாம். நீ பேசாம இரு வனிதா. இன்னைக்கு இவங்களை நான் சும்மா விட மாட்டேன்.